ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சேஃப்டியாக இருக்கேன், நீங்களும் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வாழை இலை மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது, இதை நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்துட்டு பாறை மீனுன்னு இதை சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா நடு பீஸாக பார்த்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வாழையில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது இது நல்லாயிருக்கும், அதனால். அடுத்தது இங்கே நான் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் இலையிலேயே போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி நான் மீனில் நான் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஒரு லெமன் சின்ன எலுமிச்சம்பழமாக இருக்கா, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இதில் நான் கொஞ்சமாக தண்ணி, நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மீனில் போட்டு எல்லாம் நம்ம தடவி வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாழை இலையிலேயே போட்டு பெரட்டலான்ட்டு நான் இலையிலேயே போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கூட நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும். இப்போ கடையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்தோடனே வெறும் தண்ணியில் மட்டும் அலசாமல் அதில் கொஞ்சம் லெமனு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கழுவிடுங்க. இது ஃபுல்லாக நம்ம தடவிடலாம். தடவிட்டு நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த மீனுக்குள்ளே மசாலா இறங்கும். அப்புறமா நம்ம ஒரு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் பாருங்கள், நல்லா 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் வாழையில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு இது நான் வாழை இலையை நல்லா இதில் போட்டு எடுத்துக்க போகிறேன். மீன் வச்சு மடித்தோன்னா அப்போ தான் நம்ம வாழை இலை கிளியாமல் இருக்குங்கிறதுக்கோசரம். ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்லை நல்லா ஹீட்டாக ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், கேரளா ஸ்டைலில் இருக்கும். இப்போ நான் இதில் ஒவ்வொன்றா மீன் போட்டு எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழையில் வச்சு கட்ட போகிறோம். எனக்கு கட்ட வரல, எங்கள் ஹஸ்பண்ட் தான் கட்டிகிட்டு இருக்காரு. இந்த வாழை இலையில் வரும் இல்லைங்களா அந்த தண்டு, அதை தான் அப்படியே செதுக்கி வச்சுருந்தாரு, அதுலேயே போட்டு கட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா வாழை இலை 2 சைட்லேயும் எல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது. மற்ற மீனையும் இதே மாதிரி எல்லாம் கட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட 4 மீனும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண பேன்லேயே திரும்பவும் நம்ம வாழை இலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வாழை இலையோட மீன் எடுத்து இதில் வச்சிடலாம். 2 தான் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட வாழை இலை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாழை இலையிலேருந்து ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மசாலாவோட ஃப்ளேவர், இந்த வாழை இலையோட ஃப்ளேவர்லாம் சேர்த்து நல்லா செம்மையாக இருக்குது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் மேலே லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.